ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 18th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூட் எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 3வது கண்டினியூஸ் டேவை ரேலி ஆகிருக்குது. மெட்டல், அப்புறம் PSU பேங்க்ஸ், அப்புறம் FMCG ஸ்டாக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பை வந்து காணப்பட்டது. FISDS ரெண்டு பேருமே வந்து பை சைடில் தான் இருந்தாங்க. FIS பார்த்திங்கன்னா 1000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. DIS வந்து 400 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு 1500 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. இதுவுமே மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் விக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரொம்பவே இறங்கி இருக்குது. ஸோ இது மார்க்கெட் வந்து கூல் டவுன் ஆனதை தான் காட்டுது. ஸோ வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புட்கால் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.22 இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து நிறைய புட்ஸ் தான் ரைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஜென்ரலாகவே ஒரு புல்லிஷ் சைன் தான். ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கிறது தான் இது காட்டுது. RSI வந்து ஸ்டில் 50க்கு மேலே தான் இருக்குது. 53.91 இருந்துச்சு. அப்புறம் நிஃப்டியோட மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 2050க்கு மேலே இருக்குது. இதுவுமே ஷார்ட் டேர்மில் ஒரு புல்லிஷ் சைன் தான். ஸோ மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 103 பாயிண்ட் ரேலி ஆகி மறுபடியும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டோட ரேட் $5000 மேலே போயிருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஃபெட் மீட்டிங்ஸோட மினிட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க இந்த வருஷத்தில், இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $2.75 ஒரு பேரலுக்கும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பேரல் க்ரூடோட விலை வந்து பார்த்திங்கன்னா $70க்கும் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு திடீர்னு ஒரு 4% க்ரூடு இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஜெனீவாவில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பெரிய முடிவுகள் எதுவும் எட்டப்படாததுனால க்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா HDFC லைஃப் இருக்குது, ஒரு 23 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக இவங்க முத்தூட் ஃபின்கார்போட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க ஆப்ரேஷனல் ஹைலைட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து இந்த ஸ்டாக் ரேலி ஆகிறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது, ஒரு 5 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இதை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. சில ப்ரோக்கரேஜஸ் வந்து டாடா ஸ்டீல் 240 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஸ்டீலோட டிமாண்ட் வந்து டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகிட்டுருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ONGC இருக்குது, ஒரு 7 பாயிண்ட் விழுந்திருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் டேட்டா இருந்ததுனால அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குது. ஏன்னா இவங்க டிவிடெண்ட் ஒரு 6.25 கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஷேருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஏறக்குறைய விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கும் கொஞ்சம் போயிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா விப்ரோ இருக்குது, ஒரு 3 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ப்ரோக்கரேஜஸ் இதை டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து இவங்க மார்ச் குவார்ட்டரில் இவங்களோட க்ரோத் கைடன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப காஷியஸான கைடன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. சரி, நிஃப்டியை பொறுத்த அளவில் கன்சால்டேஷன் மோடில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து புல்லிஷாக வந்து மூவ் ஆகலாம். இப்போதைக்கு வந்து பெரிய நெகட்டிவிட்டி எதுவுமே மார்க்கெட்டில் இல்லை. இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருந்து வர நியூஸஸ் வந்து மேபி அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.